தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க விஜய் அவர்களுடைய காரையே வழிமறித்து அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த விஜய் கட்சியில ஒரு டிசிப்ளின் கிடையாது. தலைவனே ஒழுக்கமா இல்லாதப்போ நீங்க அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகளா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எவ்ரிபடி நோஸ் தட் விஜய் இட் செல்ஃப் இஸ் அ பெரிய பொம்பளை பொறுக்கி. பாயிண்ட் 1. அவன் என்ன நினைக்கிறான், நான் எது செய்தாலும் என் மக்கள் ஏத்துப்பாங்கன்னா யார் அந்த மக்கள் அவனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் மண்டையில மூளை இல்லாததுங்க தான் அங்க இருக்கு. எல்லாமே வெறி பிடிச்சவர்கள், வெறியர்கள் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நீ பர்சனலா எவ்வளவு யோகியமானவன்? நீ தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மக்களுக்கு ஏதோ சிறிது நல்லது செய்யறாங்க, நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா வேணான்னு யாரும் சொல்ல போறது இல்ல. இப்போ நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி பேசலாம், மக்களுக்கு we are only influencing. இந்த மாதிரி இந்த தற்கூறிய பின்னால் போகாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பிஜேபியும் அதிமுக விஜய் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட சுயநல காரணத்துக்காக. நான் அதுக்காக ஒரு பெரிய பயஸ் ரொம்ப உத்தம புத்திரன்னு சொல்லி நான் ஏற்றுக்க மாட்டேன். திருச்சி வேலுசாமி அவர்களே விஜய் அவர்களே இளவல், அதாவது செங்கோட்டையன் எப்படி விஜய் இளவல்னு சொல்றாரோ அதே பாணியில ஒரு மாற்றம் நிகழும், காத்துருங்க அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்கிறத பார்த்தா நிச்சயமா காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி விஜய் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு உருவாக போகிறது. லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்க நிலையில அஜிதா ஆக்னல் சொல்லப்படுற தூத்துக்குடி செயலாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க விஜய் அவர்களுடைய காரையே வழிமறித்து அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த விஜய் கட்சியில ஒரு டிசிப்ளின் கிடையாது. ஒரு தலைவரோட வண்டியை மறைக்கிறாங்கன்னா அப்ப அந்த லெவலுக்கு அவங்களும் இறங்குறாங்க. ஓகே, அது அட்லீஸ்ட் அடிமைகளா இல்லை. பட் ஏதோ தவறு இல்லாம அந்த பொண்ணும் தைரியமா அப்படி பண்ணாது. ஓகே, அப்போ நீங்க இப்போ கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னால கூட இந்த விஜய் கட்சியில ஏதோ ஒரு செயலாளர் நிறைய பெண்களோட தவறா நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது வருது, சர்ச்சை. ஓகே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் தலைவனே ஒழுக்கமா இல்லாதப்போ நீங்க அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகளா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எவ்ரிபடி நோஸ் தட் விஜய் இட் செல்ஃப் இஸ் அ பெரிய பொம்பளை பொறுக்கி. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 அவர் ட்ரங்க்ஸ் எல்லாமே அடிக்க சொந்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்கிறான். அப்போ எவ்வளவு கிஸ் வருது விஜய் பத்தியே வித் த்ரிஷா. இட்ஸ் நாட் அ ரூமர்ஸ். ஏன்னா எல்லாருமே அவங்க ஃப்ளைட்ல போறது பாக்குறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே ஊடகங்கள், ஆமா ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப அவனுக்கு எதுனா பயம் இருக்குதா? ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதா? இல்லாட்டி நான் ஒரு கட்சி தலைவனா இருக்கேனே நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்குதா? இல்ல. அப்ப ஈஸ் டேக்கிங். அவன் என்ன நினைக்கிறான், நான் எது செய்தாலும் என் மக்கள் ஏத்துப்பாங்கன்னா யார் அந்த மக்கள் அவனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் மண்டையில மூளை இல்லாததுங்க தான் அங்க இருக்கு. எல்லாமே வெறி பிடிச்சவர்கள், வெறியர்கள் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நான் அதை தமிழர்கள் வெறியர் கட்சின்னு வச்சிருக்கேன். தமிழர் வெற்றி கட்சி கிடையாது. எல்லாம் வெறி பிடிச்சவங்க தான். அவங்க பேசுற பேச்சு, அவங்க எப்படி அசிங்கமா ஒரு போலீஸ்காரனை போய் லவக்கன்னு கட்சி வச்சிருச்சு ஒரு பையன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெக்கம் எதுவுமே இல்லை. அந்த லீடர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் இல்லை. அவங்களுக்கே டிசிப்ளின் இல்லாதப்ப எப்படி இந்த மெம்பர்ஸ் கிட்ட டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க? இருக்க முடியாது. நீங்க என்னைக்குன்னா விஜய் அவங்கள டிசிப்ளின் பண்றது கேட்டிருக்கீங்களா? இதே விஜயகாந்த் தன்னோட கட்சியில என்ன பண்ணா, கத்துவார். அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இங்க அவனுக்குலாம் பயம் இருக்குன்னா ஒண்ணும் இல்லை. அங்கெல்லாம் இந்த
விஜய் கட்சி வந்து ஒரு பேராபத்தை தான் கொண்டு வர போகுது தமிழ்நாட்டுக்கு. என்னை பொறுத்தவரையிலும் இட்ஸ் a வெரி பேட் ட்ரெண்ட். அந்த மாதிரி விஜய் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு உருவாக போகிறது. இது நான் ஓப்பனா பேசுறேன். நான் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. யார் தவறு செய்தாலும் தவறு தான். யார் நல்லது செஞ்சாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நான் நல்லதா இருந்தா ஏத்துப்பேன். அப்ப வந்து இந்த விஜய் மாதிரி அவன் தான் ஒரு தீய சக்தி. அவன் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் இது எதுவுமே தீய சக்தி கிடையாது. கட்சிகள் தீய சக்தியே கிடையாது. இதுல இருக்கும் நபர்கள் தான் தீயவர்கள். ஓகே. அப்ப வந்துட்டு அவனுக்கு என்ன அந்த ஒரு இது சரி, அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும் டிஎம்கேவோட. நீ பர்சனலா எவ்வளவு யோகியமானவன்? நீ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மக்களுக்கு ஏதோ சிறிது நல்லது செய்யறாங்க, நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா வேணான்னு யாரும் சொல்ல போறது இல்ல. ஆமா, கண்டிப்பாமா. பட் வந்துட்டு இவர் எப்படி கொடுப்பாரு? என்ன யூகம் வந்து ஒரு டாக்ஸ் கட்டுறதுக்கே நீ இவேட் பண்ற. அப்ப அந்த இதை மற்றதெல்லாம் கூட விட்டுலாங்க. இந்த நீ பிளாக் பண்ணி வாங்குற உன்னோட ஃபீஸ்க்கு அதெல்லாம் கூட கரப்ஷன் தான். நீ வந்து ஒரு டாக்ஸை இவேட் பண்ணும்போது அப்ப உன்னோட புத்தி என்னன்னு தெரியுது. அப்ப நீ எப்படி அடுத்தவங்களுக்கு நீ சொல்லலாம்? டிஎம்கேல இருக்கு நிறைய பேர் ஊழல்வாதிக்கு தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ எவ்வளவு யோகியமானவன்? இப்போ வந்து ஈவன் அஜித் பேசினா கூட ஓரளவுக்கு மக்கள் ஏத்துப்பாங்க. ஏன்னா அஜித் ஓரளவுக்கு அந்த தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குது. ஓகே, ஏதோ தன்னோட குடும்பம் தன் இது ஏதோ ஒண்ணு. ஓகே. அப்ப இந்த ஆள் வந்துட்டு பப்ளிக்காவே த்ரிஷாவோட ஊர் சுத்திட்டு வரா. அப்ப அந்த வைஃப் இன்னும் வாய் திறக்கல. அந்த வைஃப் எதுக்காக வாய் திறக்கல அது அவங்க பர்சனல் இது. ஓகே. பட் வந்துட்டு நீ பப்ளிக் லைஃப் வந்தா கண்டிப்பா விமர்சிப்பாங்க. ஐ வில் கமெண்ட் பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்ட். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா என்னோட தமிழ்நாட்டுக்கு வரும் சிஎம் வந்து ஒரு யோகிய சிகாமணியா வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு வந்து நல்லது செய்யணும், டெவலப்மெண்ட். அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்திருக்க எல்லா தலைவர்களும் எல்லா அயோக்கியன்களா தான் இருக்கானுங்க. எல்லாருமே கொள்ளடிக்கிறதுக்கும் அரசியல் ஒரு பிசினஸா வந்திருக்காங்க. அந்த மாற்றத்தை தான் நான் 2026க்கு எதிர்பார்க்கிறேன். தவிர்த்துட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி பேசலாம், மக்களுக்கு we are only influencing இந்த மாதிரி இந்த தற்கூறிகளை பின்னால போகாதீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க செய்யறது செய்யாதது அவங்க கையில இருக்குது. அவங்க தலையெழுத்து. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க வந்து விஜய் மீது அடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா பழமை வாய்ந்த கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே விஜய் அவர்களை கூட்டணிக்குள் அழைத்து வர முயற்சியை தானே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவாகட்டும் பெரிய கட்சியான பாஜகவே விஜயை கூட்டணிக்குள் அழைக்கிற முயற்சியை மேற்கொள்றாங்கல்ல. ஓகே. அதுக்காக நாங்க வந்து அவனோட யோகியமானவன் எதிர்பார்க்கணும். பிஜேபி பெரிய யோகியமானவங்களா? அவங்க பத்தி இந்த எப்ஸ்டிஎன் ஃபைல்ஸ் வருது. அவங்க பிரதம மந்திரி மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. அதுக்காக அவங்க எல்லாம் யோகியமானவங்க, பொம்பளைக்கு தப்பாவே நடந்துக்கிறது இல்ல, ஒண்ணுமே இல்லை. இப்ப முந்தா நேத்து இந்த யூபி அந்த எம்எல்ஏ வந்துட்டு இந்த டபுள் லைஃப் இதுக்கு அவனுக்கு நேத்து வந்து டெல்லி ஹைகோர்ட் விட்டுருக்குது அவனை. அப்ப வந்துட்டு ஒரு பேட்டி பச்சாவ் பேட்டி படம்னு சொல்றாரு இந்த பிரைம் மினிஸ்டர். அப்ப வந்து அங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையே அவங்க குடும்பமே அழிஞ்சிருச்சு இந்த இந்த எம்எல்ஏ. அப்ப என்ன பெரிய பெண்களுக்கு இவங்க எல்லாம் பாதுகாப்பு எந்த கட்சியிலும் இல்ல. டிவிகால இல்ல, டிஎம்கேல இல்ல, அண்ணா திமுகல இல்ல, காங்கிரஸ் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் பெண்களோட தப்பா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல ஒரு சிலர் தான் வெளியே வந்து தைரியமா பேசுறாங்க, ஒரு சிலர் சகிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி என்னாலும் பதவிக்கு வரணும். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. ஒண்ணு அதெல்லாம் பிஜேபியும் அண்ணா திமுக வந்து விஜய் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட சுயநல காரணத்துக்காக. நான் வந்து அதுக்காக வந்து ஒரு பெரிய பயஸ் ரொம்ப உத்தம புத்திரன்னு சொல்லி நான் ஏத்துக்க மாட்டேன். விஜய் இஸ் அ ரோக், விஜய் இஸ் அ பொறுக்கி, எல்லாத்துக்குமே தெரியும். நான் தான் முதல்ல இருந்து இதை பேசுறேன். நான் வந்து இன்னைக்கு நேத்து பேசல. நான் அந்த ஆள் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சா நான் அன்னில இருந்து சொல்றேன் கஞ்சன், தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனுஷனை வந்து இந்த மக்கள் பண்படுறது. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாம் இந்த கல்ச்சர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆபத்து நாட்டுக்கு. நம்ம வந்து சினிமா கிடையாது, இது வாழ்க்கை. அவன் ஒன்றும் பெரிய பேரழகனும் கிடையாது. ஏதோ தனக்கு டைம் லக்கு நல்லது தான் வந்து கிளிக் ஆயாச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோகியமானவங்கன்னா கிடையாது. ஐம் சாரி, ஐ டோன்ட் அக்செப்ட். இவங்க எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையிலும் இவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த கரூர் சாவுக்கு இவன் ஒரு கொலைகாரன். அதிமுக தரப்புல இருந்து கூட்டணிக்காக வாயை மூடிட்டு விஜய் விமர்சிக்காம இருந்தாலும் KP முனுசாமி அவர்கள் வந்து மூத்த நிர்வாகியா இருந்துகிட்டு விஜய் அவர்களை கடுமையா வசைப்பாடிட்டு இருக்காரு மேம். அவருக்கு மட்டும் என்ன அவசியம் ஏற்படுது? இதெல்லாம் ஒரு கேம் தான் மாமா. நீங்க நினைச்சுக்குவீங்க இது அவங்க எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு நீ முதல் பேசு அதுக்கப்புறம் இதெல்லாம் வரலாம் டிராமா. இந்த அரசியல்வாதிங்க யாருன்னா ஒருத்தராவது நேர்மையா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நம்ம இது ரொம்ப அவல நிலை.
இந்தியாவுக்கே, நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியாவிலே இன்னைக்கு வந்து அரசியல் தலைவர்கள் எவனுமே ஒரு தலைவன் அந்த பதவியில உட்கார்றதுக்கு யோகியமே இல்லாதவங்க எல்லாருமே ஊழல்வாதிங்க தான். 98% ஊழல்வாதிங்க தான். இதோ 2%, அந்த 2% உருப்படாது அரசியல். அப்ப வந்துட்டு அவங்க ஏத்துக்கிட்டதால நான் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. தப்பு ஏதோ தப்பு தான். காங்கிரஸோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேசப்பட்டு இருக்கு மேம். சமீபத்துல கூட கன்னியாகுமரியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்துல திருச்சி வேலுசாமி அவர்களே வந்து விஜய் அவர்களே இளவல், அதாவது செங்கோட்டையன் எப்படி வந்து விஜய் இளவல்னு சொல்றாரோ அதே பாணியில ஒரு மாற்றம் நிகழும் காத்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்கிறத பார்த்தா நிச்சயமா காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? அதுங்க நான் தான் சொல்றேன் பாருங்க, ஜான்வரியில தான் எல்லா அலைன்சஸ். நான் அப்ப முதலே ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ திமுகல இருக்கவங்க எல்லாருமே அங்கதான் நீடிப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட பயணம் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் பிஜேபி அண்ணா திமுகவே முதல் பயணிப்பாங்களான்னு தெரியாது. ஓகே, இது வந்துட்டு வரலாம். பிகாஸ் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு பதவி தான் முக்கியம். அவங்களுக்கு மக்கள் எப்படி போனாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் ட்ரிச்சி வேலுசாமி ஐ டோன்ட் விஷ் டு டாக் அபவுட் பிகாஸ் அவர் வந்து எங்க கட்சியில நாங்கெல்லாம் கலீக்ஸா இருந்திருக்கிறோம். அண்ட் ட்ரிச்சி வேலுசாமி பேசுறதுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பிளஸ் அவருக்கு எந்த பதவி அங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ்ல அவர் வந்து அந்த அவங்க மேலிடம் அவரை பேச சொல்லியிருக்காங்களா, அவரா எதுனா பேசுறாரா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல இருந்தே ட்ரிச்சி வேலுசாமிக்கு வந்து திமுக பிடிக்காது. அப்ப நடுவுல ஏதோ சடனா கொஞ்சம் அவங்க எல்லாம் அலைன்ஸ்ல இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2000 ஐ திங்க் ஃப்ரம் 4 to 14 இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ அலைன்ஸ்ல இருக்காங்க இந்த 5-10 வருஷமா. ஸோ அகையில அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பதவி நிர்பந்தம், என்ன நிர்பந்தம் வேலுசாமிக்கு எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஓன்ட் கிவ் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேலுசாமி பேசுறது. தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராஃபாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளோ ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.